வாங்க ராம்நாடு பொருட்காட்சிக்கு போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய பொழுது நலவாகட்டும். இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா ராம்நாடில் கேணிக்கரையில் உள்ள எக்ஸிபிஷனுக்கு தான். வாங்க போகலாம். இந்த சம்மர் ஹாலிடேஸ் விட்டுட்டாலே பிள்ளைங்க எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சதுலாம் இந்த அரியமான் பீச், குந்துஹால் பீச், தனுஷ்கோடி, பாமன் பீச், அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த கீழக்கரை பூங்கா. அப்பப்போ இந்த மாதிரி லீவுக்கு ஹாஃபலி எக்ஸாம் லீவ், குவார்டர்லி எக்ஸாம் லீவ், ஆனுவல் எக்ஸாமுக்கு போடுறதான் இந்த எக்ஸிபிஷன். இந்த எக்ஸிபிஷனாக இது ரொம்ப போரிங். இதில் என்ன இருக்குது, வெறும் ஆட்டணங்கள், வெறும் கடைகள் தான் இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு போரும் அடிச்சு போச்சு. போரும் அடித்தாலும் நம்ம போய் திரும்ப திரும்ப பார்க்குற ஆட்களும் உண்டு. நம்மளுக்கு போர் அடித்தாலும் இந்த சின்ன பசங்களுக்கு போர் அடிக்காது. அந்த புது புது காட்சிகளை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸிபிஷனுங்கிற பேரில் ஒரு கடந்த 5 வருஷமாக 4 வருஷமாக அந்த ஒரு செட்டு ஆர்ட் போடுறாங்கல்ல, நிஜமாகவே அது பாராட்டத்தக்கக்கூடிய விஷயம். இந்த தடவை என்ன கான்செப்ட் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவதார். அந்த அவதார் வேர்ல்டை கண்முன்னே கொண்டுட்டு வந்திருக்காங்க. நிறைய தடவை நிறைய கான்செப்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க. பாகுபலி, அப்புறம் தாஜ்மஹால், அப்புறம் இந்த மலேசியா ட்வின் டவர், 7 வண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த தடவை இந்த அவதார் வேர்ல்டு அதுவும் நல்லாவே இருந்துச்சு. இந்த ராட்டினங்கள் தானா, இந்த கடைகள் தானா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிள்ளைகளை இந்த செட்டிங்கு, அதோடைய தொழில்நுட்பங்கள் அதெல்லாம் தெரியறதுக்காண்டி கூட நம்ம கூட்டிகிட்டு காமிக்கலாம். அதில் பாரு எவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது லேபர்ஸோட ஸ்கில்ஸ் நிஜமாவே அதில் அழகாக தெரியுது. நிஜமாவே நல்லா இருந்துச்சு. நம்ம லைஃப்பும் இந்த எக்ஸிபிஷனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். எப்படின்னா இந்த எக்ஸிபிஷனுக்கு உள்ளாக்க போக நம்ம எவ்வளோ ஒரு ஆவலாக இருக்கோமோ அதே மாதிரி தான் நம்ம லைஃபுங்கிற டாப்பிக்கில் போக நிறைய ஆவல்கள், நிறைய எதிர்பார்ப்புகளோடு போவோம். இந்த என்ட்ரன்ஸ் டிக்கெட் என்னென்னா நம்ம ஹார்ட் ஒர்க் எப்படி நம்ம எக்ஸிபிஷனுக்குள்ள என்ட்ரன்ஸ் டிக்கெட் இல்லாமல் போக முடியாதோ அதே மாதிரி நம்ம ஹார்ட் ஒர்க் இல்லாமல் லைஃப்குள்ளே முன்னேற முடியாது. அது மாதிரி நிறைய கடைகளை பார்க்கல என்ன தோணுதுன்னா, வெவ்வேறு கடைகள் இருக்கிற மாதிரி தான் நம்ம லைஃப்பில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. ஸ்கூல் லைஃபு, காலேஜ் லைஃபு, மேரேஜ் லைஃபு, அது மாதிரி ஒவ்வொரு லைஃப்பும் நம்மளுக்கு என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். இந்த எக்ஸிபிஷனில் நிறைய க்ரௌடை பார்ப்போம். அதே மாதிரி தான் நம்ம லைஃப்லையும் நிறைய மக்கள் வருவாங்க. சில பேர் நம்மளை வழி நடத்தி சென்றுட்டு போவாங்க. சில பேர் பாஸ் பையாக போயிடுவாங்க. சில பேர் நம்ம கூடயே இருந்துருவாங்க. ஜெயின்ட் வீல் என்ன சொல்லுதுன்னா, நம்ம லைஃப் ஒரு வாழ்க்கைங்கிற வட்டங்கிற மாதிரி தான். அதாவது மேலே இருக்கிறவங்க கீழே வருவாங்க, கீழே இருக்கிறவங்க மேலே போவாங்க. நம்ம சக்ஸஸை பார்த்து ஆணவமும் கொள்ளக்கூடாது, தோல்வியை பார்த்து பயப்படவும் கூடாது. எக்ஸிபிஷனில் பார்த்தீங்கன்னா திடீர்னு தூரல் மழை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி தான் நம்ம லைஃப்லையும் அன்எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம்ஸ் வரும். அதை பார்த்து நம்ம ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது, தலை சாய்ந்துடக்கூடாது. எப்படி நம்மளுக்கு குடைப்பிடித்து அந்த மழையை சமாளிக்கிறோமோ அதே மாதிரி நம்மளுடைய கட்ஸு, நம்மளுடைய கான்ஃபிடென்ஸ் வச்சு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடணும். இந்த எக்ஸிபிஷனோட மெயின் ஹெட்டை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டு தான். ஏன்னா தான் நம்ம வீட்டில் வகை வகையாக சமைச்சு சாப்பிட்டாலும் இந்த மாதிரி போய் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி இல்லாட்ட ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணி சாப்பிட்றது ஒரு ஸ்பெஷல் ஃபீல் தான். அது ஒரு ட்ரீட் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் நான் கண்டிப்பாக மோட்டிவேஷனாக எடுத்துக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.